இதுக்கு தாங்க இந்த ஆள் வாங்குறாரு. இதெல்லாம் அசிங்கம் தெரியல. பெண்கள் கிட்ட அவங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்துற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ற அடிப்படை அறிவு இவருக்கு தெரியாது. 90கள்ல சுயமரியாதைக்காக அவ்வளவு வேலை பார்த்தவர்னு சொல்றாங்க இவரை பத்தி நான் படிக்கும் போது. இப்ப என்னடானா மொத்தமா காத்துல பறக்க விட்டு உட்கார்ந்து இருக்காரு. நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அப்படிலாம் நடக்கும்போது வேடிக்கை பார்க்கிறோம். ஒரு பெண்ணை பாலியல் சுரண்டல் பண்ணும் போதோ அல்லது இது மாதிரி அவமரியாதை செய்யப்படுகிற போதோ வேடிக்கை பார்க்கிறோம். அன்னைக்கு ஓங்கி பொலையர் போட்டிருந்தா எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருப்பாரா இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆயுஷ் என்கிற மருத்துவர்களுக்கு பணி ஆணை கொடுக்கறதுக்கு ஒரு விழா நடத்துறாங்க அங்க பீகாரினுடைய தலைமை செயலகத்துல. ஆயுஷ்னா என்னன்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இங்கிலீஷ் மருத்துவம் இருக்குல்ல, நம்ம ஊசி போறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், அந்த அறுத்து கிருத்து தைக்கிறாங்க, எல்லாம் பண்றான். இது பூரா இங்கிலீஷ் மெடிசன். இது அலோபதி மெடிசன் சொல்லுவோம். இது இல்லாத எல்லா மெடிசனையும் ஒன்னாக்கி அதுக்கு ஆயுஷ்னு பேரை மாத்தி விட்டான் இந்த சங்கி கும்பல். சங்கி கும்பல் பொண்டாட்டி புருஷனுக்கு தான் பேரு மாத்தல, மத்த அத்தனை பேரையும் மாத்தி விட்டானுங்க. அதுல மாத்தினதுதான் ஆயுஷ். இதுல சித்த வைத்தியம் வரும், இதுல யுனானி வரும், இதுல நேச்சுரோபதி வரும். இது மாதிரி 6 மருத்துவத்தை ஒன்னா சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஆயுஷ்னு பேர் வச்சு விட்டானுங்க. இப்ப இதுல பயிற்சி எடுத்த மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்குறாங்க. ஒரு 1300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பணியாணை கொடுக்கணும். அதுக்காக அழைச்சிருக்கிறாங்க. அப்ப கூப்பிட்டு எவ்வளவு சுயமரியாதை நடத்திருக்கணும். அதுல ஒரு பெண், குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்ணு, அவங்க எல்லாம் பொதுவான பாடத்திட்டத்துல படிச்சு மருத்துவ வர்றதுக்கு எவ்வளவு போராடி இருக்கணும். அதுவும் பீகார் மாதிரியான இடத்துல. தமிழ்நாட்டுல நம்ம ஆளுங்க ஜம்முன்னு தன்னுடைய இணையரோ தன்னுடைய குழந்தைங்களையோ பொது கல்வியில படிக்க வச்சிருவாங்க. வடக்கெல்லாம் இன்னும் அதுக்கு போராடுறாங்கல்ல பெண்கள். அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க மருத்துவரா வர்றாங்கன்னா அவங்க டிக்னிட்டி எப்படி கெடுத்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? போகும்போது நீ படிச்சது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அந்த அம்மா போய் வாங்க போறாங்க. வாங்க போனா கொடுத்துட்டு ஒரு ஜோலியை பாரு. அவங்க கூட நின்று போட்டோ எடுக்கணும்னு விரும்பி இருந்தா அவங்களே ஹிஜாப்பை கழட்டிட்டு போட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க செய்யல. ஹிஜாப் போட்டு வர்றாங்க, முகத்தை மறைச்சிட்டு முக்காடு போட்டு வர்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஓரமா நின்று வணக்கம்மான்னு சொல்லிட்டு ஜோலியை பார்த்துக்கிட்டு இதை கையில கொடுத்துட்டு அனுப்பியிருக்கணும். அங்க போய் நின்றுக்கிட்டு ஹிஜாப்பை இழுக்கிறாருங்க. இந்த மூக்குல இருந்து இப்படி கீழே தொங்குல ஒரு துணி, அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. பாக்குறவங்களாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பக்கத்துல துணை முதலமைச்சர் நிக்கிறாரு, பாஜகக்காரன். அவனே வேணான்றான். இதுக்கு அறிவு வேணாமா? பாஜகக்காரன் வேணாங்க அப்படின்னா தடுக்கிறான். ஆனா இவரு கொஞ்சம் கூட கூறு இல்லாம பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு.